கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி. ஒசூர் மாப்பிளன் பேஜை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வழக்கம் போல் ரேண்டமாக யார்கிட்ட போய் கொஸ்டின்ஸ் கேட்குறோம். அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல, இந்த ஏர்பட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம யார் அந்த லக்கி வினர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். வாங்க அக்கா, ஒரு நிமிஷம். நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக யார்கிட்ட போயிட்டு ஸோ கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு நான் 200 கேஷ் இல்லை அந்த மாதிரி சம்திங் கொடுப்பேன். ஸோ இந்த வாட்டி நான் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னா இந்த ஏர்பட்ஸை நான் கிவே பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாராவது தெரியுங்களா? ஆக்டர் ஜெயம் ரவி. ஸோ ஜெயம் ரவி படத்தில் பிரதர் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்க்கல. சரி, ஓகே, பார்க்கலன்னு பரவாயில்ல. பிரதர் படத்தில் ஜெயம் ரவியோட பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏர்பட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இனிமே பார்க்கலையே, எப்படி தெரியும்? சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு படம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு படம்ட்டு பேசியிருப்போம், ஆனால் பேரெல்லாம் கேட்கலையே. சரி, ஓகே. பிடிச்ச ஜெயம் ரவி பாட்டு ஏதாவது ஒன்று பாடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர்பட்ஸ். ஜெயம் ரவியா? சரி, ஜெயம்ல இருந்து பாடுறேன். கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி. என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா ஒசூர் மேப்ல நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது கொடுத்துறேன். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ வீடியோ கூட போட்டிருக்கீங்க. கைஸ், இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஏர்பட்ஸை நம்ம இன்னைக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஸோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் இட்ஸ் நைஸ். சரி.